வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இதில் மளிகை பொருள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி லெமன் சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 லெமன் அறுத்து நல்லா புழிஞ்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு இப்போ வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். வடைச்சட்டி நல்லா காஞ்சதும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எத்தனை கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம்? 2 கரண்டி எண்ணெய். இது 1 கரண்டி. ஏற்கனவே 1/2 கரண்டி ஊற்றிட்டேன். இப்போ 1/2 கரண்டி. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு 1 ஸ்பூனு. மிளகுன்றேன் பாரு. வரமிளகா 2 வரமிளகா போதும். போட்டு நல்லா பொரிஞ்சோடனே இந்த லெமன் புழிஞ்சு வச்சோம்ல அதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். அந்த புகை தொண்டைக்குள்ளே போயிடுச்சு, பேசவே முடியல. இப்போது 1 ஸ்பூன் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ அறுத்து வச்ச மல்லித்தலையை இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி இந்த எலுமிச்சம்பழம் சாறு இப்படி கொல கொலன்னு வரணும். அப்போ தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். இப்போ அவ்வளோதாங்க, எலுமிச்சம்பழம் ரெடி ஆயிடுச்சு. லெமன். இப்போ சாப்பாடு போட்டு நம்ம கிளற வேண்டியதான். இப்போ அந்த லெமனில் நம்ம சாப்பாடை போடலாம். இப்போது இப்படி சாப்பாடை எடுத்து இப்படி மேலே போட்டோம்னா இப்படி பாருங்கள், அப்படியே அந்த எல்லோ கலர் ஒயிட் கலர் 2 கலந்த மாதிரி இருக்குது. இதை நல்லா அப்படி திருப்பி போட்டு நல்லா கிளறணும். அப்போ தான் அந்த லெமனும் சாப்பாடும் ஒட்டும். நல்லா லெமன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான லெமன் சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.